வணக்கம் மக்கள் எல்லோருக்கும். ரொம்ப நாள் கொஞ்சம் நான் பேசி வீடியோ போட நிப்பாட்டியிருந்தேன். தெரிஞ்ச பொண்ணு சமையலில் எடுத்துக்கிட்டாங்க. சரி இதில் வந்து எடுத்து போடுங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிச்சு. சரி நான் போட்டுக்கிட்டு இருந்தேன். என்ன போட்டாலோ இல்லை நான் போய் அடுத்த பக்கம் ஈஸியாக வீடியோ எடுத்து போட்டாலோ நான் பேசி போட்டாலும் கொஞ்சம் நம்ம தனியாக டேலண்டடாக இருக்கணும், உழைக்கணும். எந்த யூடியூப் வந்து ஃப்ரீயாக நமக்கு ஒன்றும் 2 பேசி போட்டது நமக்கு ஒன்றும் அதில் இது கொடுத்துறாது, வருமானத்தை அள்ளி வீசிடாதுன்னு சும்மா நம்ம 4 பேர்த்து பேசினா தீர்ந்தது அப்படிங்கிறதுலாம் இல்லை. இதுலேயும் கஷ்டப்படணும். கஷ்டப்படாமல் எந்த வேலையுமே செய்ய முடியாது. என்னுடைய யூடியூப் சேனல் எதுக்கு நான் இப்படி வந்து நிறைய ட்ரகிள் ஆரம்பிச்சிட்டதில்ல. நான் மன உளைச்சலால் தான் யூடியூப் சேனலுக்கே வந்தேன். யாருமே இல்லை வீட்டில், நம்ம வீட்டுக்குள்ளே தனியாக இருக்கிறோமே, யாராவது ஒருத்தர் நமக்கு பேச்சு துணை கிடைக்க மாட்டாங்களா, இல்லை பொண்ணு வீட்டில் போய் 10 நாளைக்கு இருக்க மாட்டோமா, இந்த மாதிரி யாக்கள் நிறையா இருந்துச்சு. சில இதுகளை வந்து எல்லா விஷயத்தையுமே சொல்லவும் முடியாது. எப்படிலாம் நடக்குது போகுது வருதுன்னு சொல்ல முடியாது. ஒன்று எங்கள் அம்மா இருக்க வரைக்கும் எனக்கு கொஞ்சம் தைரியம் இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் எங்கள் அம்மா வந்து உயிர் போகிறதுக்கு முன்னாடி ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப முடியாமல் கிட்னி ஃபெயிலர் மாதிரி வந்து அவங்களுக்கு உட்காந்துக்கிட்டே இருக்கிற சூழ்நிலை வந்துருச்சு. தஞ்சாவூர் மீனாட்சி ஹாஸ்பிட்டல் அங்கே தான் கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. செலவு வந்திருக்கும், அது எவ்வளோன்னு எனக்கு தெரியல. அம்மா காசு கொஞ்சம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் எங்கள் சின்ன கொஞ்சம் போட்டு பார்த்தாங்க. என்னுடைய காசு அந்த இடத்துல ஒரு 6000 மட்டும் நான் செலவு பண்ணேன். ஆனால் எனக்கு இருக்கிற ஒரு சூழ்நிலை வச்சு நான் அதுக்கு மேலே பண்ண முடியலங்க. நான் சென்னைக்கு போகிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஐசியூவில் வச்சுருந்தாங்க. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தான் நான் போய் எங்கள் பெரிய பொண்ணு வீட்டில் இருந்துச்சு, எங்கள் அம்மா தஞ்சாவூரில். அங்கே போய் பார்த்துட்டு வந்து ஒரு 2 நாளே திரும்பவும் ஐசியூவில் வச்சுருக்குது. ரொம்ப முடியல, மூச்சு திணறலாக இருக்குது அப்படின்னாங்க. நானும் எங்கள் சின்ன பொண்ணும் இம்மிடியேட்டாக அர்ஜென்ட் கிளம்பிட்ட உடனே அப்போதைக்கப்போ வேலையெல்லாம் லீவ் போட்டு அப்படி வேலை பார்த்துட்டு இருந்தாலும் வேலை லீவ் போட்டு கிளம்பிட்டோம். அப்புறம் அங்கே போய் பார்த்து காலையில் 5 மணிக்கு போச்சு பஸ்ஸு. கரெக்டாக அந்த மீனாட்சி ஹாஸ்பிட்டல்கிட்ட இறங்கணும். இறங்கிட்டு உள்ளே போய் பார்த்தோம். ஐசியூவில் இருந்தாங்க. நான் வந்து அந்த செகண்ட் இல்லைம்மா இப்போல்லாம் பார்க்க முடியாது, கொஞ்சம் லேட்டாகும் அப்படின்னு சொன்னாங்க. நான் விடவே இல்லை. ரொம்ப போராடி கதறி நான் பார்த்து தான் ஆகணும் எங்கள் அம்மாவை அப்படின்னு சொல்லி உள்ளே போனால் செப்பல் போட்டு கொடுப்பாங்க. செப்பல் போட்டு போனேன். அந்த இப்படியே உட்காந்துருந்தாங்க. மூக்கில் வந்து அந்த மூச்சு விடுறதுக்கு வச்சுருந்தாங்க, ஆக்சிஜன் இது வச்சுருந்தாங்க. ரொம்ப பரிதாபப்பட்டேன். நான் போனதே அப்படியே பயங்கரமாக அழுதுட்டாங்க. என்னால் அப்படியே கண்ணில் தாதாரே தண்ணி வர ரொம்ப அழுதுட்டாங்க. என்னால் அந்த இடத்துல வந்து அந்த இதை என்னால் தாங்கிக்க முடியல, ரொம்ப அழுதாங்க. நான் அப்புறம் குழந்தை பிள்ளையாட்ட அம்மா அழுகாத, ஒன்றும் ஆகாதம்மா, நல்லா ஒன்றும் ஃபீல் பண்ணாது அப்படின்னு சொல்லி முதல்ல தட்டி கொடுத்து கொஞ்சம் நேரம் இருந்தால் அப்புறம் வெளியே போயிடணும்னு இருக்கக்கூடாது அப்படின்னாங்க. அப்புறம் இருமா நான் போயிட்டு கொஞ்சம் நேரத்தில் திரும்ப வர்றேன் அப்படின்ட்டு. ஒரு விஷயம் மட்டும் இதில் சொல்கிறேங்க, யாருக்கு தெரியுதோ இல்லையோ அந்த இடத்துல நான் எப்படி இருந்தேன் என்னன்ட்டு எனக்கு தெரியும். அப்போ வந்து வெளியே வந்து ஒரு 5 நிமிஷம் இருக்கும். எங்கள் சின்ன பொண்ணு நான் உள்ளே போய் பார்க்கல. ஒரு 5 நிமிஷம் ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கும். திரும்பவும் நான் உள்ளே போகணும், போய் பார்க்கணும் எங்கள் அம்மாவா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதே வார்த்தை சொன்னாங்க. இப்போ தான் போயிட்டு வந்தீங்க, நாங்கள் ப்ராப்ளமாக இருக்குது, உள்ளே விடக்கூடாது, அடிக்கடி உள்ளே இருக்கிற பேஷண்ட்டுக்கு இன்ஜெக்ஷன் ஆகும், நீங்கள் போகக்கூடாது அப்படின்னாங்க. ஒரே கத்திட்டு நான் முடியாது, நான் போய் பார்த்தே தான் ஆகணும் அப்படின்ட்டு. வேறு வழி இல்லை. நான் ரொம்ப ரொம்ப சத்தம் போடுறப்ப நீ விட்டாங்க திரும்பவும். அப்போ எங்கள் அம்மா முதல்ல இருந்தது கரெக்ட் முதல்ல 4 நாளைக்கு மட்டும் போய் பாட்டு வந்தோம் பார்த்தீங்களா. அப்போ எங்கள் பெரிய பொண்ணு எங்கள் பெரிய மருமையா எனக்கு ஏதோ சின்ன குடுக்கல் வாங்கல் சின்ன பிரச்சனை, ஒரு 10,000 அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது இருந்துச்சு. அது இமீடியட்டாக நான் வந்து கேட்டாங்க. நான் வாங்கியிருந்தேன், சரி மெதுவாக கொடுக்கலாமே அப்படின்னு விட்டு கேட்டாங்க. கேட்டப்போ நான் என்ன பண்ணேன், வேறு ஒருத்தர் இமீடியட்டாக போட சொல்லி வாங்கினேன். வாங்கிட்டு அது என்னாச்சு, நாங்கள் ரொம்ப நாளாக ஏடிஎம் போட்டு யூஸ் பண்ணாமல் அது லாக்காக இருந்துச்சு. அதுக்கு ரொம்ப அலைஞ்சு அங்காஞ்சு அதை நான் எடுத்து அன்றைக்கே கொடுத்துட்டு வந்துட்டேன். நான் நினச்சேன் அவங்க கேட்ட அன்றைக்கே சாயந்தரமே கொடுத்துட்டு நான் கிளம்பிட்டு வந்துட்டேன். ஆனால் அப்போ கூட எங்கள் அம்மா வந்து அவ்வளோவா ஒரு இதில் நான் என்னென்னா கொஞ்சம் பிடிவாதமாக ஒரு இதை வந்து செய்யணும்னா செஞ்சே தீருவேன், அந்த மாதிரி ஒரு மைண்டு. அதை அப்பே பண்ணிவிட்டு வந்துட்டேன். எங்கள் அண்ணாலாம் எங்கள் அம்மா கொஞ்சம் தைரியமாக நல்லா தான் பேசிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் திடீர்னு ஒரு 2 மணி நேரம் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டு திரும்பவும் இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆச்சு. அப்போ நாங்கள் அந்த ஹாஸ்டலில் நைட்டில் வந்து படுக்கிறதுக்கு ஹால் மாதிரி இருக்கும், அதிலே தான் படுத்துக்குவோம். எங்கள் பெரிய பொண்ணு வீட்டுக்குலாம் நாங்கள் போகலப்போ அங்கே நானும் எங்கள் சின்ன பொண்ணு ஒரு நாள் படுத்துருந்தோம். அப்புறம் எங்கள் சின்ன பொண்ணு வந்து வேலை லீவு போட முடியாது, அதனால கிளம்பி அவளை பஸ்ஸில் தாட்டி விட்டுட்டேன். பஸ்ஸில் ட்ரெயினில் தாட்டி விட்டுன்னு நினைக்கிறேன். தாட்டி நான் மட்டும் அங்கே இருந்தேன். அப்புறம் ஒரு 2-3 நாள் அப்படி தான் தூக்கம் நல்லதுக்குள்ளே கொசு கடிக்கும். ஒரு இடத்துல ஒரு பயங்கர சண்டையாக இருக்கும் அந்த இடத்துல படுக்கிறதுக்கே. அதுக்கப்புறம் கிட்னி வந்து இது ப்யூர் பண்ணாத, பிளட்டு ப்யூர் பண்ணாதான் இருக்கும், இல்லைன்னா அவங்க இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் சரி என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு தோட்டத்துக்கு அதே ஊருக்கு கொண்டு போயிருங்க, இங்கே முடியாது அப்படின்ட்டு. அந்த கிட்னி இது பண்ணுறதுக்கு தான் நான் வந்து ஒரு 6000 கட்டி அதுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கி கொண்டு கொடுத்து கிட்னி அந்த இது பிளட்டு ப்யூர் பண்ணுறதுக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. அப்போ அந்த தொடக்கிட்டெல்லாம் கிழிச்சு எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்க வேண்டாம் அப்படின்னு எங்கள் அண்ணா அவங்களாம் சேர்ந்து வேண்டாம் அது பண்ணேன், எவ்வளோ நாளைக்கு பிறகு வேண்டாம் நிப்பாட்டினாங்க.
சரிட்டு திரும்ப அதுக்கு 10 இதை போட்டு விட்டு ஆம்புலன்ஸ் பேசி தோட்டத்துக்கு கூட்டிகிட்டு போகிறோம். கூட்டிகிட்டு போகிறப்ப அந்த ஆம்புலன்ஸ் வந்து நின்றுட்டு இருக்குது. அதில் வந்து அம்மா வந்து கீழே உட்காந்துருக்காங்க. மூச்சு விட முடியல, ரொம்ப தவிக்கிறாங்க அந்த மூச்சு விட முடியாமல். அப்போ அந்த மூக்கில் ஏதாவது வச்சுக்கிறது கேட்குறாங்க. எங்கள் அம்மா தாங்க முடியல, மூக்கில் வச்சுக்கலாம், அது வச்சுக்கிறது அந்த ஆக்சஸ்ன்னு கேட்குறாங்க. அப்புறம் ஏதோ கொடுத்தாங்க ஒன்று ஆம்புலன்ஸ்குள்ள அந்த இதில் வைக்கிறப்ப கொடுத்தாங்க. இந்த தஞ்சாவூர் மீனாட்சி ஹாஸ்பிட்டல் யாருக்கா இருந்தாலும் சொல்ல தெரியும். அந்த இடத்துல நான் அழுவாச்சு. இவ்வளோதான் கணக்கு இல்லைங்க, பயங்கரமாக அழுதை. நான் சத்தம் போட்டுலாம் அழுகல, என் இதயம் வெடிக்கிற அளவுக்கு வேதனையில் அழுத. ஏன் அழுதுன்னு தெரியுங்களா? இத்தனை வரைக்கும் யாருக்குமே தெரியாது. இது என் சின்ன பொண்ணு கல்யாணம் இல்லாமல் இருந்துச்சப்ப எனக்கு ஒரு ஊன்றுகோலாக இருந்தது என் தாய் தான். யாருமே இல்லை நமக்கு. எங்கள் அம்மா இப்போ இறந்துற ஸ்டேஜில் தான் தோட்டத்துக்கு கூட்டி போகிறாங்க. இன்றைக்கும் நாளைக்கே இறந்துருவாங்க. நான் எப்படி இந்த பொண்ணை கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்னு ரொம்ப ஒரு வேதனைப்பட்டுடும். அந்த இடத்துல அழுதது வந்து இது அதெல்லாம் இல்லை, ரொம்ப அழுத, சொல்ல முடியாத ஒரு இதில் அழுதேன். முடியல என்னால், அது எப்படின்னு ஜீரணிக்க முடியல, அந்த அளவுக்கு வேதனைப்பட்டு அழுதேன். அப்புறம் ஊருக்கு கொண்டு போயிட்டோம். அங்கே போய் உட்காந்துக்கிட்டே தான் இருந்தாங்க. அப்புறம் ஒரு நாள் வந்து நான் சிவபெருமானுக்கு நான் வேண்டினது தான், அந்த தஞ்சாவூருக்கு அந்த மீனாட்சி ஹாஸ்பிட்டல் நான் வேண்டினேன். நான் ஒரு 5 வருஷத்துக்கு எங்கள் அம்மாவை விட்டுரு, காப்பாற்று, உயிர் பிச்சை கொடு அப்படின்னு சொல்லி சிவபெருமானுக்கு நான் வேண்டினேன். அதுக்கப்புறம் தோட்டத்தை கூட்டிட்டு போனால் அங்கே போய் உட்காந்துருந்தாங்க. தூக்கமே வராமல் அப்படியே படுத்தே இருக்கிறாங்களே அப்படின்ட்டு வந்து சும்மா ஆர்எம்பி டாக்டர் லோக்கல் அந்த டாக்டர் வந்து ஒரு ஊசி போட சொன்னோம். சரி ஏதாவது அவங்க ஆசைப்படுறாங்க போட்டு போகிறாங்கன்னு ஒரு ஊசி போட சொன்னோம். ஊசி போட்டப்போ அவங்களுக்கு தூக்கம் வந்துருச்சு. தூக்கம் வந்தது படுக்க வச்சுட்டோம். படுக்க வச்சது அப்படி நல்லா தூங்கி ஃப்ரெஷ்ஷாக தூங்கி எந்திரிச்சாங்க. அப்புறம் வந்து எந்திரிச்சு நார்மலாக உட்காந்துருந்தாங்க. அப்புறம் படுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படியே கம்பங்கூழ் வந்து வச்சு அது மட்டும் தான் அவங்களுக்கு குடிக்கிறது பிடிச்சிது, வேற எதுவும் வேணான்ட்டாங்க. அது தண்ணியாட்ட கரைச்சி, அது தயிர் எதுவும் ஊற்றக்கூடாது, தண்ணியாட்ட கரைச்சி குடிச்சு சொல்லுவாங்க. நைட்டும் பகலும் நானே எங்கள் சின்னனாவும் ஒரு நாளைக்கு ஒருத்தர் தூங்குறது, ஒரு நைட் ஒருத்தர் பார்க்குறது, இப்படியே மாற்றி பார்ப்போம். அப்புறம் வந்து ஒரு 4 நாளைக்கு வந்து சென்னை வந்து எல்லாம் பார்த்துக்கிட்டாங்க. சின்ன பொண்ணை பார்த்துட்டு மாவெல்லாம் அவளுக்கு அரைச்சி வச்சு போட்டு திரும்ப நான் ஊரில் போய் நான் பார்த்துக்கோ. அதுக்கப்புறம் எங்கள் அண்ணா சென்னை போவாங்க. இப்படியே ஒரு 3 மாதம் பார்த்துக்கிட்டு இருந்தோம் ரொம்ப. அதுக்கப்புறம் நார்மலுக்கு வந்துட்டாங்க. அந்த கம்மங்கஞ்சி குடிச்சது நார்மலுக்கு வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி வந்து கொஞ்சம் நார்மலுக்கு வந்துட்டாங்க. நல்லா ஆயிடுச்சு ஓரளவுக்கு. அப்போ எனக்கு இந்த நான் கேட்ட வேண்டுதலுக்கு சிவபெருமான் எனக்கு வந்து அருள் புரிஞ்சார். இல்லைன்னு அருள் புரிஞ்சார். அதுக்கப்புறம் கரெக்டாக 5 வருஷம் இருந்தாங்க. 5 வருஷம் இருந்தாங்க. எங்கள் சின்ன பொண்ணு கல்யாணம் நடந்துருச்சு. கல்யாணம் நடந்ததுக்கப்புறம் பையனும் பேரன் பிறந்துட்டான், எங்கள் குட்டி பையன். அப்போ தான் அதுக்கப்புறம் தான் பேர் நல்லா நடந்து விளையாட ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் தான் இருந்தாங்க. அது அந்த ஒரு இதில் வந்து எனக்கு ரொம்ப அம்மாவை மிஸ் பண்ணுறது இன்னும் மறக்க முடியல. ரொம்ப வேதனைப்படுறேன். இந்த நான் உள்ளுக்குள்ளே எவ்வளோ வேதனைப்படுறேன் அப்படிங்கிறது வந்து யாருக்குமே தெரியாது. எங்கள் பொண்ணுகளோ இல்லை மற்றவங்களுக்கோ யாருக்கும் தெரியாது. என்னுடைய இதயத்தில் நான் 24 மணி நேரம் சிவபெருமான் எப்படி ஓம் நம சிவாயன்னு சொல்லணும், அதே மாதிரி தான் எங்கள் அம்மாவையும் நினச்சிட்டு இருக்கிறேன், எங்கள் அப்பாவும் நினச்சிட்டு இருக்கிறேன். நான் ஒரு 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 தண்ணி எடுத்து ஒரு டம்ளரில் வாயில் குடித்தாலும், நீங்கள் இப்போ பாட்டில் எடுத்துகிட்டு குடிக்கணும்னு வச்சுக்கல ஓம் நம சிவாயன்னு சொல்லிக்குவேன். ஒரு பொருளை தொடும்போது ஓம் நம சிவாயன்னு சொல்லிக்குவேன். வீட்டை விட்டு தாண்டி டோர் ஓப்பன் பண்ணிட்டு போகிறப்போ ஓம் நம சிவாயன்னு சொல்லுவேன். இதுதான் என்னுடைய பாடம். எப்பவுமே அந்த சிவபெருமான் என்னுடைய எதிரே இருப்பார். அதே மாதிரி எங்கள் அப்பா அம்மாவே நினச்சிட்டு அன்றைக்கி ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். ஏன் இவ்வளோ தூரம் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள், அடுத்ததில் ஒரு செகண்ட் வீடியோவில் போடுறேன் பாருங்கள். கொஞ்சம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ்.